Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை மற்றும் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வரும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தொடர்பாக திருப்பூர் மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் குமரன் சிலை முன்பு முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை விடியா திமுக அரசு கைது செய்துள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலசுப்ரமணியன், விவரங்கள். நிச்சயமாக உமேஷ், அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கடந்த 3 ஆண்டுகளாக தமிழக மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு துன்பத்துக்கும் ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே பார்த்தோமே ஆனால் ஆங்காங்கே அங்கெங்கே பெண்களுக்கு எதிராக மிக பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் போன்ற பல்வேறு துன்பங்கள் பெண்களுக்கு எதிராக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி முதல் சென்னை வரை தினந்தோறும் ஏதோ ஒரு பகுதியில் பெண்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இதை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று முன்னாள் முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார். அந்த வகையில் இன்று திருப்பூர் மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் துணை சபாநாயகரும் திருப்பூர் மாநகர மாவட்ட கழக செயலாளருமான பொள்ளாச்சி வி ஜெயராமன் தலைமையில் குமரன் சிலை முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்தது. மேலும் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர். இதை அனுமதி மறுத்த போதிலும் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் தலைமையில் அதிமுகவினரும் பொதுமக்களும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று தமிழக அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து விடியா திமுக அரசின் காவல்துறையாக செயல்படும் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி வி ஜெயராமன், திருப்பூர் வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் விஜய், சட்டமன்ற உறுப்பினர்கள் NS நடராஜன், சிவசாமி உள்ளிட்டோர்களை மேலும் அதிமுகவினரை வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து சென்றனர். அதாவது தமிழக மக்களுக்காகவும் பெண்களுக்கு ஆதரவாகவும் போராடும் நியாயமான போராட்டத்தை கூட இந்த விடியா திமுக அரசு தடுத்து நிறுத்துகிறது. மக்களுக்கு எதிராக எந்த ஒரு செயலும் செய்யாமலும் ஆங்காங்கே மேக்கப் போட்டுக்கொண்டு ஆங்காங்கே ஊராக சென்று வருவதாகவும் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் சாடினார். மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பொறியியல் மாணவிக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் சம்பவம், மேலும் அந்த பாலியல் சம்பவத்தில் ஈடுபட்டு யாரோ ஒருவருக்கு சார் என்று அழைத்து பேசியது, அந்த சார் யார் எவர் என்று தற்போது வரை காவல்துறையினர் தரப்பில் எந்த ஒரு விளக்கமும் அளிக்கவில்லை. இவை அனைத்தையும் கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் தடை விதித்து அதிமுகவினரை கைது செய்தனர். உமேஷ், விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன்.